அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்றன் உடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேரி ஏழை உடனே ஒன்பதி மத்த மாலை புனசூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு 7 18 உடனாய நாட்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஆவணி மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை, அமாவாசை தேதி 12:33 வரை மதியம் இருக்கு. பின்னாடி பிரதமை வருது. மக நட்சத்திரம் இரவு 2:30 பின்னாடி பூரம். அமிர்த யோகம் சித்த யோகம். நாள் நன்றாக இருக்கிறது. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே பாட்டுவும் வருது. ராகு காலம் சனிக்கிழமை 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்று சூரியன் சிம்மத்தில் இருக்கு, சந்திரன் சிம்மத்தில், கேது கிம்மத்தில், கன்னியில் செவ்வாய் இருக்கு, சனி ராகு கும்பத்தில் இருக்கு, குரு மிதுனத்தில் இருக்கு, புதனும் சுக்கிரனும் கடகத்தில் இருக்காங்க. இது இன்றைய கிரகத்தினுடைய நிலைமை. மேசராசிக்கு இன்றைய நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, மேசராசிக்கு அருமையான நாள். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதி 5ல் இருக்காரு, 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஒன்றா சேர்ந்து இருக்காங்க. அது ஒரு பெரிய சிறப்பு மேசராசிக்கு. அது ஒரு நல்ல அமைப்பு. சனி ராகு 11ல் இருக்குது. இது ரெண்டும் நல்ல அமைப்பு. ஆனால் குரு சரியா இல்லை. அடுத்து ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள், அருமையான நாள். 4ஆம் அதிபதி 4ல் இருக்காரு. சந்திரன் அவங்களும் சேர்ந்திருப்பது பெரிய சிறப்பு. அதனால் 3 கூடையவனும் 4ஆம் அதிபதியும் ஒன்றா சேர்ந்திருப்பது பெரிய சிறப்பு. 2ல் குரு இருப்பது பெரிய சிறப்பு. இதெல்லாம் ரிஷபராசிக்கு நல்ல நேரம். இந்த சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழிற்சாரம் நன்றாக இருக்கும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, அவங்களுக்கு நேரம் சரியில்லை. ஜென்ம குரு கொஞ்சம் இடமாற்றங்களை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களே, அவங்களுக்கும் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. அதனால குரு 12ல் இருப்பது